நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தை நிறுவிய ஆரிய கவுடர் நினைவு நாள். நீலகிரி படுகர் சமூகத்தின் முதல் பட்டதாரியும் நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தை நிறுவியவருமான HB ஆரிய கவுடர் அவர்களின் 53வது நினைவு நாள் நிகழ்ச்சி ஊட்டியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா ஆரிய கவுடர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி தலைவர் மாயன், NCM முன்னாள் தலைவர் கண்ணபிரான், வழக்கறிஞர் ரவி மற்றும் ஆரிய கவுடர் குடும்பத்தார் மலரஞ்சலி செலுத்தினர். கையெடுங்க. கூட்டுறவு விற்பனை சங்கத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து இந்த இந்திய சந்தைப்படுத்துதல் முறையிலே முதலாக கூட்டுறவு துறையிலே விவசாயிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று ஏறக்குறைய 40,000 உறுப்பினர்களை கொண்டு ஒரு மாபெரும் நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நீலகிரி விவசாயிகள் மட்டுமல்ல, மலை மாவட்ட நீங்க பெங்களூரு, மேட்டுப்பாளையம் இங்கிருந்தா வருகின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு புகலிடமாக இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய கூட்டுறவு விற்பனை சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அத்தகைய பெருமைமிகு சங்கத்தினை தோற்றுவித்த எங்களுடைய படுக ஆதி தொல்கொடி படுகு சங்கத்தின் முதல் பட்டதாரியாக, முதல் சட்டமன்ற உறுப்பினராக, முதல் சட்ட மேலவை உறுப்பினராக, அதற்கெல்லாம் மேலாக ஆங்கிலேயர் காலத்திலேயே இந்த நீலகிரி மாவட்டத்தை மதுவற்ற மாவட்டமாக, இந்த நீலகிரியிலே யாருமே மதுவுக்கு அடிமையாக கூடாது என்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற 600 மாவட்டங்களிலே நீலகிரி மாவட்டத்திலே மற்றும் அதனை அமுல்படுத்திய பெருமைக்குரிய எங்களுடைய ஐயா HB ஆரிய கவுடர் அவருடைய நினைவாக நம்மளுடைய தமிழக அரசு சென்னை மேற்கு மாம்பலம் புகைவண்டி நிலையத்திற்கு முன்புறம் ஆரிய கவுடர் சாலை என்ற ஒரு சாலையும், நம்மளுடைய தமிழ்நாடும் கர்நாடகாவும் எல்லையிலே பிரிகின்ற அந்த பண்டிப்பூர், முதுமலை, தெப்பக்காடு பகுதியிலே ஐயா அவர்களின் நினைவாக ஆரிய கவுடர் நினைவு வளையத்தை அணிவித்து தமிழக அரசு அவரை கௌரவித்திருக்கின்றது. அத்தகைய பெருமை பெற்ற ஐயாவினுடைய 53வது நினைவு தினம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக நம்மளுடைய